பாமக வழக்கறிஞர் திரு பாலு தற்போது தொலைபேசி இணைப்பில் இணைந்திருக்கிறார். பியூஷ் கோயலின் கருத்து குறித்து அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மத்திய மின்துறை அமைச்சர் இது மாதிரியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். திரு பாலு, உங்களுடைய முதற்கட்ட தகவல். தமிழகம் மின் பிரச்சனையில் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மின் பற்றாக்குறையினாலும் அதிக விலை கொடுத்து தனியாரிடம் மின்சாரம் வாங்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஒரு மத்திய அமைச்சர் பலமுறை தமிழக முதல்வரோடு தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியவில்லை என்று சொன்னால் எந்த அளவிற்கு தமிழக முதலமைச்சர் நடந்து கொள்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். தமிழக முதலமைச்சர் யாரையும் சந்திப்பது இல்லை, தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கு முடிவதே இல்லை என்று அனைத்து அரசியல் இயக்கங்களும் சொல்லி வந்த குற்றச்சாட்டு இப்பொழுது உண்மையாகி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், 28 மாநிலங்களில் உள்ள அமைச்சர்களை நான் சந்திக்க முடிகிறது, ஆனால் ஒரே ஒரு மாநில முதலமைச்சரை மட்டும் என்னால் சந்திக்க முடியவில்லை என்று ஒரு மத்திய அமைச்சர் சொல்லுகிறார், ஒரு மின்சாரத்துறை என்னுடைய அமைச்சர் சொல்லுகிறார். ஆனால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் என்ன பொறுப்போடு முதலமைச்சர் கடமையை கடந்த 5 ஆண்டுகள் ஆற்றியிருக்கிறார் என்பதற்கு இது சிறந்த உதாரணம். இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்தவரையில் ஜெயலலிதா பாராமுகம் நடத்துவதோடு இதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறது. மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து மின்சார உற்பத்தியை மாநில அரசிற்கு கொண்டு வந்தால் தனியாரிடம் இவர்கள் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வியாபாரம் நின்று போய்விடும் என்ற காரணத்தினால் மட்டுமே மத்திய அமைச்சரை சந்திக்க இவர் மறுத்து வந்திருக்கிறார். இந்த உண்மை இப்பொழுது வெளி உலகத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசும் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் நேரடியாக மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். மக்களினுடைய நலன் கருதி மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்குமான உறவு என்பது எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்கிறீர்கள்? எப்படி இருக்க வேண்டும்? இது ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஏன்னு சொன்னா தமிழக முதலமைச்சர் என்பவர் ஒரு அனைத்து துறை சார்ந்த பணிகளையும் நாள்தோறும் இடைவிடாது கவனிக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். அதை தாண்டி ஏதோ மிகப்பெரிய ஒரு கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு பல்வேறு தடைகளை தாண்டி அவரை சந்திக்க முடியாத ஒரு சூழலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவராக ஒரு முதல்வர் இருந்தால் அவர் நிச்சயமாக மக்களாட்சி தத்துவத்தின்படி அந்த முதல்வர் என்ற அங்கீகாரத்தை இழந்து விடுகிறார். சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு மத்திய அமைச்சர் அவர் இன்றைக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை. இன்னும் சொன்னால் அவர் தமிழகத்தினுடைய மின்துறை அமைச்சரை சந்தித்தால் அவர் அம்மாவிடம் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு தகவல் தொடர்பு இன்றைக்கு இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கிறார். திரு பாலு, மின்சார திட்டங்கள் குறித்து மட்டும் அமைச்சர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம இதில் கவனத்தில் எடுத்திருக்க வேண்டியதான். ஆனா அதை தாண்டி தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாதான் இது நான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும், எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல பேசல அப்படின்லாம் சொல்றது ஒரு தேர்தல் நேரத்துல ஒரு கட்சியை, ஒரு மாநில கட்சியை விமர்சனம் செய்யறது, அந்த அரசை விமர்சனம் செய்யறது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அரசியல் என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு. ஆனால் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய கடமை என்பது வேறு. தன்னுடைய கடமையை செய்ய தவறியதை தான் இன்றைக்கு ஒரு குடிமகனாக, ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பிரதிநிதியாக நான் குற்றம் சாட்டுகிறேன். திரு பாலு, தொடர்ந்து பேசலாம்.